வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? எக்ஸிட் போல் ரிசல்ட்டு நேற்று வெளிவந்துச்சுல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 9 நிறுவனங்கள் எக்ஸிட் போல் எடுத்து ரிசல்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே உடைய எக்ஸிட் போல் தமிழகத்தில் இப்போ எல்லாரும் பேசக்கூடியதாக மாறி இருக்கு. ஏன்னா மீதி எந்த நிறுவனமும் டிவிக்கே ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லலை. எந்த சர்வே முடிவுகளும் அப்படி வரலை. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே உடைய எக்ஸிட் போல் மட்டும் என்ன சொல்லியிருக்கு? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக டிவிக்கே வருவாங்க, 35% மேலே ஓட் ஷேர் வாங்குவாங்க, 98லேருந்து 120 தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஎம்கே 92லேருந்து 110 தொகுதியாக, டிவிக்கே 98லேருந்து 120 தொகுதியாக, அதிமுக பாஜக கூட்டணி 22 இல்லை 23 தொகுதி அப்படின்னு ஆக்சிஸ் மை இந்தியா நம்பர்ஸை கொடுக்க, நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் திமுகவுடைய கதறல் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு டிவிகே சப்போர்ட்டர்ஸ் பதிவுகள் போடுறாங்க. இதில் பெரிய டிபேட் என்னென்னா, இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய பிரதீப் குப்தா இருக்கார்ல, அவர் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய கணிப்பு தப்பானுச்சு. என்ன கணிப்பை சொல்லியிருந்தாங்கன்னா, 350 தொகுதிகளுக்கு மேலே என்டிஏ ஜெயிக்கும், 400 கூட டச் பண்ணும் அப்படின்னு என்டிஏ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரிசல்ட்டு 293 தொகுதிகளை தான் என்டிஏ வந்து ஜெயிச்சிச்சு. 300 டச் பண்ணலை, ஆனால் 400 டச் பண்ணும் அப்படின்னு எக்ஸிட் போலில் சொல்லியிருந்தாங்க இதே ஆக்சிஸ் மை இந்தியா பிரதீப் குப்தா. அப்போ தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு பிரதீப் குப்தா நம்மளுடைய சர்வே முடிவு தப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதார். லைவ் டெலிகாஸ்ட்டில் கதறி அழுதார் ஒரு ஆங்கில மீடியாவுடைய நேர்காணலில். அந்த வீடியோவை ஷேர் பண்ணி, இதுதான் ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய லட்சணம், பிரதீப் குப்தாவுடைய லட்சணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க பதிவுகள் போடுறாங்க. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் மை இந்தியாவை குறைச்சி மதிப்பிட முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையும் கூட. மொத்தம் 80 கருத்து கணிப்புகளை எடுத்திருக்காங்களாம். 80 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை ஆக்சிஸ் மை இந்தியா இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. அதில் 65 அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது தெரியுது. 80ல் 65 இவங்களுடைய கருத்து கணிப்புகள் அக்யூரேட்டாக அமைஞ்சிருக்கு. அதனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்த நிறுவனம் சொதப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே இவங்களுடைய எல்லா கருத்து கணிப்புகளும் சொதப்பலாக தான் அமையும் அப்படின்னு திமுக ஓவராக ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் முற்றிலுமாக டுபாகூர் சர்வே நிறுவனம் அப்படின்னு ஒரு லேபிள் ஒட்ட பார்க்குறாங்க திமுக. அதில் உண்மைத்தன்மை கிடையாது. மிக முக்கியமான இந்தியாவில் செயல்படக்கூடிய முக்கியமான கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய நிறுவனங்களில் ஆக்சிஸ் மை இந்தியாவும் ஒன்று அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஜெயிக்குதா தோக்குதா அப்படிங்கிறத மே 4ஆம் தேதி பார்க்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த நிறையா தேர்தலில் இவங்களுடைய கருத்து கணிப்புகள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சில இதில் ஒர்க் அவுட் ஆகாமையும் போயிருக்கு. அடுத்து திமுகவுடைய வில்சன் இருக்கார்ல, அவர் இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய கருத்து கணிப்பு ரிசல்ட்டை வெளியிட்டு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த கருத்து கணிப்பில் யார் முதல்வராக வரணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ணாமலை அப்படின்னு 2% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அண்ணாமலை சிஎம் சேர் ரேஸில் இருக்காரா? ஆனால் அண்ணாமலைக்கு 2% அப்படின்னு இந்த ரிசல்ட்டில் வருது. இதிலிருந்தே இது டுபாக்கூர்னு தெரியலையா அப்படின்னு திமுகவுடைய வில்சன் பதிவு போட்டிருக்காரு. உங்களுக்கு டோனி பிடிக்குமா கோலி பிடிக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டால் எனக்கு சச்சின் தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி லிஸ்ட்டில் அண்ணாமலையுடைய பேர் இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் அண்ணாமலையை தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு 2% பேர் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அண்ணாமலை ரேஸில் நேரம் இருந்திருந்தாருன்னா, என்டிஏவுடைய சிஎம் கேண்டிடேட்டு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி 2024 தேர்தல் சமயத்தில் இருந்த கூட்டணியே கண்டினியூ ஆகி 5 முனை போட்டி இந்நேரம் ஏற்பட்டிருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை என்டிஏ கிரியேட் பண்ணியிருப்பாங்க இந்த தேர்தலில். அதுவும் அண்ணாமலையை சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தினா 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே இருந்திருக்கும். ஒன்று டிவிகேவுடைய விஜய், இன்னொன்று என்டிஏவுடைய அண்ணாமலை. இவங்களுக்கு இடையே தான் போட்டியே இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டாங்களே, சரி அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.